ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமைச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரியமான முறையில் சீவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே மாவு அரைச்சி இந்த சீவல் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே 3 டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் காலையில் பண்ணுறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. சாயங்காலம் பண்ணுறீங்கன்னா காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் அரை மூடி தேங்காய், ஒரு முழு பூண்டு, 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குறுமிளகு. இந்த தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த 3 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மி பண்ணுறீங்க இல்லை அதிகம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருளையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேவையான பொருட்களையும் அதில் போட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை தேவையான பொருட்களை ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 சுற்று சுற்றிட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது தேவையான அளவு உப்பும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அரைச்சிட்டு வந்த பிறகு எப்படி மாவு பதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த பதத்துக்கு இந்த மாவு நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சீவல் நல்லா கரெக்டாக வரும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சீவல் போடுறதுக்காக நம்ம இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக கடலை மாவு, பச்சரிசி மாவு ரெண்டையும் இதில் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ கடலை மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி அளவு பச்சரிசி மாவுக்கு ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. பச்சரிசி மாவு அதிகமாக போட்டிங்க அப்படின்னா சீவல் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும், உங்களுக்கு சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மறக்காமல் கடலை மாவு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதில் பாதி அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீவல் நல்லா சாப்பிடவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மாவு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயும் கையில் லைட்டாக ஊற்றிக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இப்போ இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பதமாக நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிடாதீங்க. அப்படி பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீவல் பிழிகிறதுக்கும் கஷ்டமாயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறுக்கு குழாயில் சீவல் அச்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த முறுக்கு குழாய் உள்ளே ஃபுல்லாக ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு உள்ளே ஒட்டாமல் வரும். ஆயில் தடவினதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவு அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டு அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த சீவல் மாவு அதில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பிழிஞ்சு எடுத்துக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ லைட்டாக பபுள்ஸ் கம்மியாகும். அந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஃபுல்லாக பபுள்ஸ் கம்மியானதுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் சீவல் அந்த அளவுக்கு சீவல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. சீவலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்தளவுக்கு நல்லா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதாங்க, உங்களுடைய சீவல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பாக டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.